ஈவினிங் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை இன்றைக்கி யாரெல்லாம் கன்சிடர் பண்ணியிருந்தீங்களோ, காலையில் அந்த 15 மினிட்ஸ் கேண்டிலே நமக்கு லாபமான கேண்டில். நான் ஃபஸ்ட் அட்டம்ப்டே அந்த 24,921 தொட்டவனையுமே எடுத்தேன். அது அங்கேருந்து 24,910 9 போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் 15 மினிட்ஸ் போயிட்டு அது கன்ஃபார்மாக ரிவர்ஸ் ஆகும்னு எனக்கு ஒரு 100% கான்ஃபிடென்ட் இருந்தது. அங்கேருந்து 24,910லேருந்து 24,993 வரையும் போனான். ரிவர்ஸ், ஃபுல்லாக ரிவர்ஸ். கரெக்டாக நான் 24,985 செல் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் எனக்கு ஒரு 1,850 ரூபாய் என்னமோ ப்ராஃபிட். இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு கேண்டிலே ப்ராஃபிட் வந்தது. க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் வேலைக்கு. இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும். காலையிலேயே 9:15 9:30க்குள்ளேயே யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்த சப்போர்ட் அக்யூரேட்டாக நடந்தது. அதுக்கடுத்த சப்போர்ட்டு நான் சொல்லியிருந்தது 24,779 சொன்னேன் செகண்ட் சப்போர்ட்டு. பட் அவன் இன்றைக்கி ஃபுல்லாக 24,800க்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். நான் இன்றைக்கி அந்த செகண்ட் சப்போர்ட்டை டச் பண்ணுவான்னு தான் நினச்சேன். டைம் இல்லை, அதனால் அவன் இன்றைக்கி விட்டுட்டான். இனிமேல் மண்டே தான் மார்க்கெட்டு. மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டோட ட்ரேடிங் எப்படி நடக்குதோ அதை பொறுத்து இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி எடுத்தவொடனே காலையில் ஓப்பன் ஆனதே கேப் டவுன் தான். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து ஃபஸ்ட்டு கேண்டில் நல்லா இறங்குச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, ப்ராஃபிட்டும் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஒரு நாளைக்கு நான் என்னுடைய ட்ரேடிங் எல்லாம் இந்த லெவலில் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு மினிமம் 2,000 லாஸில் இருப்பேன். அவ்வளோதான் என்னால் மேனேஜபிள் பண்ண முடியும். நான் வெயிட் பண்ணுவேன் ப்ராஃபிட் வரும்போது. பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு பயம் வந்தது. ஏன்னா நேற்று எஃப்ஐஎஸ் விற்றுருக்கான், முந்தா நேற்றும் ஹெவியாக விற்றுருக்கான். எப்படியோ இதை அவனுங்க கொஞ்சம் மேலே போனோடனே விற்க ஆரம்பிச்சிருவான்னு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருந்தது. அதனால் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் க்ளோஸ் பண்ண நிமிஷம்தான் அடுத்த கேண்டில் அந்த லெவலை தாண்டி கீழே இறங்குது. ஸோ அப்போ என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தது. இல்லைன்னா நானும் லாஸில் தான் இருந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணிக்கணும். நமக்கு இந்த ப்ராஃபிட் ஓகே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வரணும். ரெண்டாவது, மார்க்கெட்டோட நிலமை இப்படி இருக்குது. கண்டிப்பாக எஃப்ஐஎஸ் ஓரளவுக்கு மேலே போனால் அதை கண்டிப்பாக பிடிச்சி அடிப்பான்றதும் நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி செகண்ட் கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 15 மினிட்ஸ் கேண்டில் அது சடார்னு அந்த ப்ரீவியஸ் கேண்டிலை விட கீழே இறங்கிட்டான். ஆனால் அந்த 24,921 கொஞ்சம் நேரம் சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணி இருந்தது. அதுக்கப்புறம் அவன் இறங்க ஆரம்பிச்சிட்டான் சரன்னு. இன்றைக்கி எப்படியும் ஒரு 225 பாயிண்ட்டு மைனஸ்ன்னு நினைக்கிறேன். நான் மார்க்கெட்டை பார்க்கல, இப்போ தான் வந்தேன். எக்ஸாக்டாக எவ்வளோ பாயிண்ட்டுன்னு நமக்கு தெரியல. ஆனால் எக்ஸாக்டாக பார்த்தா 225 பாயிண்ட் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். 225 பாயிண்ட் இறங்கியிருக்கு. 24,837 க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி 50. மறுநடி அடிச்சிருக்காங்க. அதாவது இவ்வளோலாம் இறங்குனா ஒரு கடைசி நிமிஷத்தில் ஒரு ரீபவுண்ட் ஆகும். ஏன் ரீபவுண்டு ஆகவே இல்லைன்னே தோணல. ஒரு 30-40 பாயிண்ட் தான் ஆயிருக்கு. இவ்வளோ பாயிண்ட்டு நிஃப்டி 50 ரொம்ப இந்த 2-3 வாரத்தில் ரொம்ப இறங்கியிருக்கு. அதிகபட்சமாக ஒரு 100-120க்குள்ளே இறங்குவான். ஏறினாலும் ஒரு 150-130க்குள்ளே இருப்பான். இன்றைக்கி 200க்கு மேலே இறங்கியிருக்கான். ஸோ இன்றைக்கி எப்படி போயிருக்கோம் என்னன்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிஃப்டி 50 இன்ட்ராடே லெவலை இந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும்.
இன்றைக்கி ப்ராஃபிட் இல்லைன்னா என்ன, இன்னும் அடுத்த வாரம் 5 நாள் இருக்குது. அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நம்ம பார்க்க தான் போகிறோம். அந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்டை, இழந்த ப்ராஃபிட்டை பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை வந்து நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி சில ஸ்டாக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி யூடியூப் போடணுன்னு ஒரு ஆசை. சில ஸ்டாக்ஸ் ஐடி ஃபீல்டு டோட்டலாகவே டவுனில் இருக்கான். அதெல்லாம் சில ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வாங்கி வச்சுருக்க ஏதாவது ஸ்டாக்ஸில் லாஸஸ் இருந்தால், இல்லை அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டெக்னிக்கலாக தெரியணும்னு இருந்தால் எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு நான் உங்களோட ஸ்டாக்ஸும் அதில் பேசுகிறேன். இதுதான் இந்த காணொலியில் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும்னு நினச்சேன். பதிவு பண்ணிட்டேன். ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.